அப்படியானால் அறத்தை மறப்பதால் வரும் கேடு அல்லது அழிவு என்பது என்ன? நேர்மையாக இருப்பவர்கள் கஷ்டப்படுவதையும் அறம் தவறுபவர்கள் சுகமாக வாழ்வதையும் நாம் காண்கிறோமே. பிள்ளையே, ஒரு சிறிய கதையை கேள். ஒரு வணிகன் தன் தராசில் தந்திரம் செய்து நிறைய பொன்னீட்டினான். வெளியே பார்க்க அவன் செல்வந்தனாகத் தெரிந்தான். ஆனால் ஒவ்வொரு இரவும் யாருக்கு தெரிந்து விடுமோ என்ற அச்சத்திலும் குற்ற உணர்ச்சியிலும் அவன் உறக்கத்தை இழந்தான். அவனது நிம்மதி சிதைந்தது. இதுதான் கேடு. அறத்தை மறப்பது என்பது தாகத்திற்கு உப்புக்கு நீரை அருந்துவதைப் போன்றது. குடிக்க குடிக்க தாகம் கூடும், ஆனால் உயிர் வாடும். அறம் தவறி ஈட்டும் செல்வம் ஓட்டை பானையில் ஊற்றும் நீரைப் போல. அது உன்னை அறியாமலேயே உன்னை விட்டு விலகும். கூடவே உனது மரியாதையையும் அழித்துவிடும்.